ஹே காய்ஸ், கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு லட்டு ரெசிபியோட வந்துட்டோம்ல. துபாயிலேருந்து நமக்கு அன்பானவங்க சாஃப்டான டேட்ஸை சாஃப்டான மனசோட எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா நம்ம அந்த சாஃப்டான டேட்ஸை வச்சு ஒரு சூப்பரான ஒரு லட்டு செஞ்சாச்சு. மிக்சர் ஜார் இல்லை ஃபுட் ப்ராசஸர், அதில் டேட்ஸோட சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 10 டேட்ஸை இந்த மாதிரி பிச்சு போடணும். கிட்ஸு வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்ப்பை வாங்கி இந்த மாதிரி டேட்ஸ் எல்லாம் பிச்சு பிச்சு போட சொல்லலாம். ஹாலிடே அலப்பறை, கையில் நெயில்ஸை மாட்டிக்கிட்டு ஒரு வேலையும் செய்கிறதில்ல. இப்போ மிதமான தீயில 1 கப்பு ஆல்மண்ட்ஸ் எடுத்து லைட்டாக அதை சூடு ஏறுற வரைக்கும் வறுக்கணும். நான் தான் மொத்த லட்டையும் செய்வேனாக்குன்னு சொல்லி என் கையிலேருந்து ஸ்பூனை வாங்கி அந்த அம்மா வேற வருன்னு வறுத்து தள்ளுது. பாதாமில் லைட்டாக சூடு ஏறிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதையும் நம்ம சீட்ஸ் எடுத்து வச்சுருக்க டேட்ஸோட அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாதாம் எடுத்த அதே கப்பில் ஒரு ஃபுல் கப் டெசிகேட்டட் கோகோனட்டையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணி, டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா தேங்காவை திருவி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பல்ஸ் மோடில் விட்டு விட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்ம தலைவன் சூப்பராக ரெடி ஆயிடுவோம். ஃபுட் ப்ராசஸர்லேருந்து பிளேடை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா அங்கேயும் இங்கேயும் கட்டியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சரிசமமாக மிக்ஸ் பண்ணி விட்டு அடுத்து என்ன, அவ்வளோதான். லட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லட்டை பிடிச்சி எடுத்து வேலையை முடிக்கலான்னு பார்த்தா அங்கே வச்சா பாருங்கள் என் பொண்ணு ஒரு ட்விஸ்ட்டு. இது அடுத்த வீடியோவில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வீட்டில் இருக்க 5 பேருக்கு தலைக்கு 2ன்னு 10 லட்டு பிடிக்க மட்டும்தான் பர்மிஷன் கொடுத்தா. லட்டுவை வச்சு ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் பக்காவாக முடிச்சுட்டு அந்த 10 லட்டுவும் தூக்கி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுட்டு பேலன்ஸை நாங்கள் என்ன பண்ணுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவோம். இந்த அலப்பறைக்கு எண்டு கார்டே இல்லை. நன்றி.